பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே இந்த சிலுவையின் தியானத்தின் வழியாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுடைய தலைப்பானது ஏன் நமக்கு உபத்திரங்கள் என்கிற கேள்வியோடு உபத்திரத்திற்கு ஆண்டவர் என்ன பதில் தருகிறார் என்பதை தான் இந்த நாளுடைய திருவார்த்தையின் வழியாக, வசனத்தின் வாயிலாக கடவுள் கொடுக்கிற நமக்கு பலமுள்ள ஒரு வார்த்தை தான். உபத்திரங்களுக்கு மத்தியிலே நாம் கேட்கிற அந்த கேள்வியை, நாம் எண்ணுகிற காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிற செய்தியாய் இருக்கிறது. அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தின் வழியாக 33வது வசனத்தின் ஆண்டவர் நமக்கு அவண்ணமாக சொல்லுகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பது. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கடவுளே, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தையை ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரை கேட்கும்படியாய், இந்த திருவார்த்தை ஆசீர்வாதத்தோடு உம்முடைய அடியார்களுக்கு சொல்லும்படியாய் நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டு ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு முன்பாக வரட்டும். ஆவியானவர் கொண்டு உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, கடல் இருக்கும் வரை அலைகள் இருக்கத்தான் செய்யும். சாத்தான் இருக்கிற வரையும் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்களும் பாடுகள் வரத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசற்படி. விசுவாசிகளுக்கு உபத்திரம் உண்டு, ஊழியருக்கும் உபத்திரம் உண்டு. உபத்திரம் இல்லாமல் யாரும் இந்த உலகத்திலே வாழ முடியாது. எல்லோரும் உபத்திரத்தை கடந்து உபத்திரத்தின் வழியாக ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துவதுதான் இந்த உபத்திரங்களுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படியானால் இந்த உபத்திரங்களுக்கு மத்தியிலே ஏன் நமக்கு உபத்திரங்கள் என்று சொல்லி நாம் கேள்வியோடு தொடங்குற இந்த காரியத்திலே கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக சொல்லுகிற காரியம் இதுதான். ஆனால் அந்த வார்த்தைக்கின் வழியாக தான் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. யார் சொல்றாரு? கடவுளே சொல்றாரு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அதுதான் சொல்றாரு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுகிற வழியாக ஜெயிக்கிறதையினுடைய வாழ்க்கையை முதன்மையாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ உபத்திரத்தோடு உடைய வாழ்க்கையும் உடைய வழிநடத்தலும் இருந்தாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிற வார்த்தையை உங்களுக்கு முதன்மையாய் வைக்கிறார். அதனாலதான் இங்கு பார்க்கிற போது சகல உபத்திரங்களை பார்க்கிலும் ஆண்டவர் பெரியவர். சகல உபத்திரங்களை பார்க்கிலும் ஆண்டவர் பெரியவர். உங்கள் உபத்திரத்தில் கொடுக்கும் எல்லா பொல்லா மனுஷனை பார்க்கிலும் ஆண்டவர் பெரியவர் என்பதை தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்றாருன்னா, சகல உபத்திரங்களை பார்க்கிலும் ஆண்டவர் பெரியவர். உங்கள் உபத்திரம் கொடுக்கிற எல்லா மனுஷர்களுக்கு மத்தியிலும் பொல்லாத மனுஷனுடைய சிந்தனையை பார்க்கிலும் ஆண்டவர் பெரியவர் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் உங்களோடு ஆண்டவரும் இருக்கிறார் என்பதுதான். துயரப்படுகிற போதும் இருக்கிறாரு, கவலைப்படுகிறது போல இருக்கிறார். அதனாலதான் நமக்கு சங்கீதம் 46 அழகா சொல்லுகிறது, இந்த பூமி நிலை மாறினாலும்
சமுத்திரம் ஆழத்தில் விழுந்தாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். பயந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் அடுத்து 5வது 6வது தொடர்ச்சியாக கடைசி வசனத்தையும் நாம் பார்த்தோம்னா 46ஆம் சங்கீதத்திலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான். அதற்கு பின்பாடு நதிகளுக்கு மத்தியிலே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உபத்திரம் இருக்கிறது, உபத்திரத்தின் மத்தியிலே இருக்கிறார். அப்போ உபத்திரங்களுக்கு மத்தியிலே நம்மை வழிநடத்தி ஜெயிக்கிற ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் உலகத்தில் இருக்கிறவர்களில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்றாரு. உபத்திரங்களே இந்த உலகத்திலே எல்லா உபத்திரங்களுக்கு மத்தியிலும், இந்த ஜெயித்திலே இருக்கிற எல்லா காரியங்களுக்கு மத்தியிலும் கடவுள் பெரியவர் என்பதை நாம் உள்ளத்தில் எண்ணிக்கொள்ள வேண்டும். அவர் உலகத்தை ஜெயிக்கிற உபத்திரங்கள் மத்தியிலே ஜெயித்தவர் என்பதையே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். சில உபத்திரமே நமக்கு வராது என்று சில ஊழியர்கள் சொல்றாங்க. இல்ல உபத்திரம் கட்டாயம் உண்டு. உபத்திரம், ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இந்த உலகம் வாழ்வு உபத்திரப்பட்டார். நாம் நினைத்துக் கொள்வது இப்படித்தான். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சு மெத்தையை போல நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு மெத்தைக்கு சமமான வாழ்க்கை அல்ல. மாறாக எல்லோருக்கும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள்ளின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற உபத்திரங்கள் வழியாக வருகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தின் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரங்களினாலும் என் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம், நான் உபத்திரப்பட்டு எனக்கு நல்லது. உபத்திரப்படுவது எனக்கு நல்லது, ஆனாலும் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று. ஒவ்வொரு உபத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறது. அந்த உபத்திரத்தின் மத்தியிலே அவருடைய பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, உபத்திர மத்தியிலே அவருடைய பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். நான் உபத்திரப்பட்டதுனாலே எனக்கு கேடு வந்தது, கஷ்டம் வந்தது என்று தாவீது சொல்லவில்லை. நான் உபத்திரப்பட்டதுனால ஏதோ எனக்கு கேடு வந்துச்சு, ஏதோ எனக்கு நான் கஷ்டம் வந்துச்சு அப்படி என்று தாவீது சொல்லல. அதுல எப்படி சொல்றாருன்னா, உபத்திரத்தையும் உபத்திரத்திற்கு அப்பால் இருக்கிற மேன்மையான அவர் கண்கள் கண்டது என்று சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இந்த உபத்திரங்களின் மூலமாய் கர்த்தருடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதனாலதான் சொல்கிறது 119ஆம் சங்கீதத்திலே 67வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு அவண்ணமாக சொல்லுகிறாரு, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்போ உபத்திரவதற்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தேன். இப்ப என் வாழ்க்கையில உபத்திரம் வருகிற போது இந்த உபத்திரத்தின் வழியாக இப்பொழுது சொல்றாரு, அதே தாவீதினுடைய வழிநடத்தல் தோன்றலாக சொல்லுகிற வார்த்தை, உபத்திரத்தின் மூலமாய் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடந்து கொள்கிறேன் என்று சொல்றார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கிற போது அவர் சொல்றாரு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் அவர் சோதிக்கப்பட்டு இந்த உபத்திரங்களுக்கு மத்தியிலே அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வருகிற போது ஒரு சோதனையை நினைத்து கொள்ள வேண்டும். சோதனைகளுக்கு மத்தியிலே கடவுள் என்ன பண்றாருன்னா உதவி செய்கிறாராம். அவர் உதவி செய்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உபத்திரங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் உங்களை நோக்கி வரும்போது கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவர் உன்னை பலத்தால் உங்களை இடை கட்டுவார் என்று ஆண்டவர் சொல்றார். பலத்தால் இடை கட்டுவார். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிற போது, உங்களுடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். எனவே இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக்கொள்ளுகிற போது இந்த சிலுவையின் பாடுகள் வழியாக
உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வந்தா நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் ஏதுவா இருக்கோம். ஏன் என்று சொன்னால் 23ஆம் சங்கீதத்திலே நமக்கு அழகாக சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலக வாழ்வு உபத்திரம் வருகிற போது நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுதான் தாவீது ராஜா அழகா சொல்லுகிறார். சொல்லுகிற போது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே தேற்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களை, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை இந்த காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக உபத்திரத்தை கண்டு பயந்து ஐயோ என்று சொல்லி ஒரு இல்லத்திலே, ஒரு வீட்டிலே, ஒரு மூலைகளுக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய சிந்தனைக்கு மத்தியிலே என்று முடுங்கி போனது போல எண்ணம் கொள்ள வேண்டாம். உபத்திரம் என்பது உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. அந்த பாடத்தின் வழியாக ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார் என்பதுதான், ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட உபத்திரங்களை மத்தியிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எனவே இந்த 40 நாட்களில் நாம் இந்த உபத்திர ஆண்டவர் நமக்காக பட்டு நம்ம மீட்பதற்காக தன்னையே இந்த உலக வாழ்விலே அவர் இணைத்து இந்த பாடுபட்டது மூலமாய், உபத்திரப்பட்டது மூலமாய் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த அவருடைய பிள்ளையாக என்க அந்த அப்பா பிதாவே கூப்பிட்டு புத்திர சுபகாரத்தை கொடுத்து அவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த 40 நாட்களில் உபத்திரப்படுகிற போது ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே உபத்திரத்தின் மத்தியிலே வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். எல்லா வல்ல இறைவன் தாமே உங்களோடு இருந்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உடைய இருதயங்களும் சிந்தனையும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்துவோம். உலகம் எதிர்த்தோனக்கு மலைவு செய்தாலும், உலகம் எதிர்த்தோனக்கு மலைவு செய்தாலும், உறுதி விட்டயராதே நெறி தவறாதே, உறுதி விட்டயராதே நெறி தவறாதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல காரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல காரகமே. எத்தனை தீதுனை பற்றி நின்றாலும், எத்தனை தீதுனை பற்றி நின்றாலும், இறைவனே தஞ்சமென்றிரு மன்னிப்பாரே, இறைவனே தஞ்சமென்றிரு மன்னிப்பாரே. வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த ஆண்டவரே சனிக்கிழமையிலே ஒரு சந்தியின் 10வது நாளில் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடும்படியாய், இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் வழியாய் உமக்கு நன்றி சொல்லும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். உபத்திரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போது ஏன் இந்த உபத்திரம் என்பதை
இந்த நாளிலே ஆண்டவரை உதாரணங்கள் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உபத்திரங்கள் வருகிற போது தேவனை அண்டிக் கொண்டு வாழ்விலை வழிநடத்துகிற போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 16ஆம் அதிகாரத்தின் 33வது வசனத்தை பார்க்கிற போது, உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி, இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தின் வழியாக, இந்த சிலுவையின் தியானத்தின் வழியாக உபத்திரங்கள் வருகிற போது ஆண்டவரே திடமனதோடு எதிர்கொள்வதற்கு உடைய ஒத்தாசை அருளும்படி ஆய்த்தாங்க. அப்படிப்பட்ட தருணத்தை இந்த காலை வேளையை நீர் தந்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் ஆண்டவர் வழிநடத்தும் சுவாமி. சபையிலும் ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற இடங்களுக்கு மத்தியிலும் உம்முடைய கரம் ஆண்டவரே உபத்திரம் வருகிற போது திடன் மனதோடு செயல்படுவதற்கு வெற்றியின் வழியை நீர் காண்பிக்கும்படி ஆய்த்தாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே நீ தந்து வழிநடத்தும் சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இதோ உம்மை ஆராதித்த உம்முடைய மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய சபையினுடைய தலைவருக்காக ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உம்முடைய கரம் வயதான நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை காலை வேளையை வந்து ஆண்டவரை ஆராதிக்க மகனுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். இசைக்கருவி வழியாக அன்பு தம்பி ராஜனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தை மகனுக்கு குடும்பத்துக்கும் நீ தந்து வழி நடத்துங்க. டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை சார் ஜான்சன் சாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, அவருடைய குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சபையினுடைய செக்ரட்டரிக்காக ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தாரன் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரை டிபெண்டன்ஸ் ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் திரு சாமுவேல் ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இதோ எங்களுடைய அருமை டிபெண்டன்ஸ்களுடைய ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே ஆசீர்வதிங்க, உடைய கரம் வழி நடத்துங்க. இந்த காலை வேளையிலே காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த நாள் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் வழியாக எங்களுடைய வாழ்க்கை வழிநடத்துகிற போது கர்த்தர் கிருபையாய் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற கர்த்தாவே, ஆமென். அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கமும் உங்களுடைய வாழ்வோடும் உங்களுடைய பிழைப்போடும் உபத்திரங்களுக்கு மத்தியில் வருகிற போது கர்த்தர் உங்களோடு கூட ஜெயம் கொடுக்கிற கடவுளாய் இருக்கிற நம்பிக்கையோடும் கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.